வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் ஐநா சபை என்றால் என்ன, அது ஏன் உருவாக்கப்பட்டது, என்ன அதிகாரம் உள்ளது என்பதை தெளிவாக பார்க்கலாம். முதலில் ஐநா சபை என்றால் என்ன? ஐநா சபை என்பது உலக நாடுகள் ஒன்று சேர்ந்து உலக அமைதிக்காக செயல்படும் ஒரு சர்வதேச அமைப்பு. ஐநா சபை உருவான ஆண்டு 1945. இரண்டாம் உலகப் போருக்குப் பிறகு மீண்டும் பெரிய போர்கள் நடக்காமல் இருக்க இந்த அமைப்பு தொடங்கப்பட்டது. இப்போது ஐநா சபையில் எத்தனை நாடுகள் உறுப்பினர்களாக உள்ளன? மொத்தம் 193 நாடுகள் ஐநா சபையின் உறுப்பினர்கள். ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரே ஒரு வோட் தான். பெரிய நாடு சிறிய நாடு எல்லாம் சமமாக கருதப்படும். அடுத்ததாக ஐநா சபையின் முக்கிய பணிகள் என்ன? முதலாவது, உலக அமைதியை பாதுகாப்பது. இரண்டாவது, நாடுகளுக்கிடையிலான பிரச்சனைகளை பேச்சுவார்த்தை மூலம் தீர்க்க முயற்சிப்பது. மூன்றாவது, மனித உரிமைகளை பாதுகாப்பது. நான்காவது, போர், பசி, நோய், அகதிகள் போன்ற பிரச்சனைகளில் மக்களுக்கு உதவி செய்வது. இப்போது ஐநா சபையில் உள்ள முக்கிய அமைப்புகள் என்னென்ன என்பதை பார்க்கலாம். ஜெனரல் அசெம்பிளி, அனைத்து நாடுகளும் தங்களின் கருத்துக்களை பேசும் மேடை. செக்யூரிட்டி கவுன்சில், போர் மற்றும் அமைதி தொடர்பான முக்கிய முடிவுகள் இங்கு எடுக்கப்படும். இந்த செக்யூரிட்டி கவுன்சிலில் 5 நிரந்தர நாடுகள் உள்ளன. அமெரிக்கா, ரஷ்யா, சீனா, பிரிட்டன், பிரான்ஸ். இந்த நாடுகளுக்கு வீட்டோ அதிகாரம் உள்ளது. வீட்டோ என்றால் இந்த 5 நாடுகளில் ஒரு நாடு எதிர்த்தால் கூட முடிவு நிறுத்தப்படும். இப்போ முக்கிய கேள்வி, ஐநா சபைக்கு முழு அதிகாரம் உண்டா? இல்லை. ஐநா சபை ஒரு நாட்டை கட்டாயப்படுத்த முடியாது. ஐநா சபையின் பலம் உலக நாடுகளின் ஒற்றுமை தான். மொத்தத்தில் ஐநா சபை என்பது உலக நாடுகள் பேசும் மேடை. போரைத் தவிர்க்கும் முயற்சி. முழு அதிகாரம் இல்லை, ஆனால் உலக அரசியலில் முக்கிய பங்கு வகிக்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஷேர் பண்ணுங்க, பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.